ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ வெல்கம் டு போத்தமிழ். ஸோ போத்தமிழில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா திருக்கடுகம். சரியா? ஸோ அறநூல்கள் டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா போத்தமிழில் அழகு 7 அறநூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம திருக்கடுகம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ திருக்கடுகம் அப்படின்றது ஒரே நிமிஷமா. சரியா? ஸோ திருக்கடுகம் அப்படின்றது ஒரு அறநூல் நம்மளுக்கு தெரியும். ஸோ திருக்கடுகத்தினுடைய ஆசிரியர் நல்லாதனார். திருக்கடுகத்தினுடைய ஆசிரியர் நல்லாதனார். அவர் பிறந்த ஊர் திருத்து. சரியா? திருத்து எந்த பகுதி? திருநெல்வேலி மாவட்டம். சரியா? ஒருவேளை கொஷின் கேட்குறாங்க, எந்த மாவட்டம் கேட்டாங்கன்னா திருநெல்வேலி. புரியுதா? ஸோ திருத்துன்றது இல்லாமல் திருநெல்வேலி மாவட்டமே கேட்காம ஜஸ்ட் திருத்துன்றது இல்லாமல் திருநெல்வேலி இருந்தாலும் திருநெல்வேலி தான் போகணும். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ நல்லாதனார் திருக்கடுகத்தினுடைய ஆசிரியர். ஸோ பிறந்த ஊர் வந்து பார்த்தோன்னா திருத்து. ஓகேவா? ஸோ ஒரே நிமிஷமா. ஸோ கண்டென்ட் உங்களுக்கு மறைக்கலாம். ஸோ ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஃபைன். ஸோ இப்போ பாருங்கள், செரு அடுதோல் நல்லாதன். நல்லா பாருங்கள், செரு அடுதோல் நல்லாதன். நல்லா பாருங்கள், நல்லாதனார் அப்படின்னாலும் செரு அடுதோல் நல்லாதன் அப்படின்னாலும் ரெண்டு பேரும் ஒரே நபர் தான். பார்த்துக்கோங்க. ஒருவேளை எக்ஸாம்பிள் மேபி நம்மளை ட்விஸ்ட் வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நல்லாதனார்னு கொடுக்காம செரு அடுதோல் நல்லாதன் அப்படின்னு கொடுத்தாலும் அது நல்லாதனாரை குறிக்கும். திருக்கடுகத்தினுடைய ஆசிரியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், செரு அடுதோல் நல்லாதன் அப்படின்றது பாயிரத்தில் குறிப்பிடக்கூடியது. நல்லா பாருங்க, செரு அடுதோல் நல்லாதன் அப்படின்றது இவருடைய நூல் இருக்கு இல்லையா, அதில் பாயிர பகுதியில் செரு அடுதோல் நல்லாதன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அதனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் வீரராக இருக்கலாம். இவர் ஒரு போர் வீரராக இருக்கலாம் அப்படின்றது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், திருக்கடுகம் அப்படின்ற நூல் ஒரு 17 கீழ்கணக்கு நூல். திருக்கடுக நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 கீழ்கணக்கு நூல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வைணவ சமய நூல். கொஸ்டின் கேட்கலாம், திருக்கடுக நூல் எந்த சமயத்தை சார்ந்தது? வைணவ சமய நூல். ஓகேவா? அதே போல கண்ணன் மீது நல்லதனார் என்ன பண்ணியிருக்க திருக்கடுக நூல்ல ஒரு காப்பு பாடல். யாருக்கு? கண்ணன் மீது. கண்ணன் மீதான ஒரு காப்பு பாடல் இடம்பெற்றுள்ளது. எந்த நூல்ல? திருக்கடுக நூல்ல. ஓகேவா? அதே போல திருக்கடுக நூலுடைய மொத்த எண்ணிக்கை, பாடலுடைய எண்ணிக்கை 100 வெண்பாக்களால் ஆனது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா மருந்து பெயரால் அழைக்கப்படக்கூடிய நூல்களில் இதுவும் ஒன்று. அதுனா சார் மருந்து பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய நூல் நம்ம ஆடி தெரியும், ஏலாதி. அது மட்டும் இல்லாமல் சிறு பஞ்ச மூலம் சொல்லக்கூடிய அந்த நூல். அதே போல இந்த திரிகடுகம். சரியா? இதெல்லாம் பாருங்க மருந்து பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய ஒரு நூல். ஓகேவா? அப்போ மருந்து பெயரால் அழைக்கப்படக்கூடிய நூல்களில் இதுவும் ஒன்று. ஸோ இப்போ திருக்கடுகம் நல்லா பாருங்களேன், திருக்கடுகம் அப்படின்றது சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த மருந்தால் ஆன, இந்த 3ஆல் ஆன ஒரு மருந்து தான் என்ன சொல்லுவாங்க? திருக்கடுகம் சொல்லுவாங்க. அப்போ திருக்கடுகம் அப்படின்றது பாருங்க, சுக்கு, மிளகு, திப்பிலி. இதில் திரி அப்படின்றது நமக்கு தெரியும். திரி அப்படின்னா 3ஐயும், கடுகம் அப்படின்றாலும் காரம் அப்படின்றதையும் குறிக்குங்க. பாருங்களேன், சுக்காகட்டும், மிளகாகட்டும், திப்பிலி ஆகட்டும். ஸோ காரம். ஸோ இந்த ஒரு மூலிகையெல்லாம் நம்ம வீட்டில் இப்போ நீங்கள் டீயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூலிகை மருந்தை வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா லைட்டாக காரமாக இருக்கும் இல்லையா? அப்போது இது காரம். ஸோ அப்போ திரி அப்படின்றது 3ஐயும், கடுகு அப்படின்றது காரம் என்ற பொருளையும் தரும். ஓகேவா? ஸோ இப்போ திரி கடுகு அப்படின்றது உடல் நோயை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்து. சரியா? உடல் நோயை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்து. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 பொருட்களையும் கலந்த ஒரு மருந்து தான் திருக்கடுகம் சொல்லுவோம் இல்லையா? அதே போல தான் இந்த திருக்கடுக நூல் அப்படின்றது ஒவ்வொரு பாடல்லையும் நல்லாதனார் என்ன பண்ணியிருக்காரு, திருக்கடுகம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா 3 மருந்தாலானதோ அதே போல் ஒவ்வொரு பாடல்லையும் 3 நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ஓகேவா? 3 நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ஓகேவா? அப்போ ஒவ்வொரு திருக்கடுக பாடலும் இடம்பெற்றுள்ள 3 கருத்தும் மக்களுடைய மனமயக்கத்தை, அதாவது மக்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய மனமயக்கம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நம்முடைய அறியாமையை போக்கி நம்மளுக்கு தெளிவான ஒரு நல்ல விஷயங்களை, நல்ல கருத்துக்களை நம்மளுக்கு போதிக்கும். ஓகேவா? திருக்கடுக நூல் ஒவ்வொரு பாடல்லையும் 3 அறக்கருத்துக்கள் இருக்கும். ஓகேவா? அதனால தான் திரிகடுகம் ஒவ்வொரு பாடல்லையும் 3 அறக்கருத்துக்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அறக்கருத்துக்கள் மூலயமா மனமயக்கம் சொல்லக்கூடிய இந்த அறியாமையை இந்த நூல் நம்மளுக்கு போக்குது, நல்ல கருத்துக்கள் நம்மளுக்கு சொல்லி தரது மூலயமா. ஓகேவா? ஒவ்வொரு பாடல்லையும் இந்த திருக்கடுகத்துடைய ஒவ்வொரு பாடல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரிகளில், முக்கியமாக இந்த பாடலில் இறுதி வரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இம்மூன்றும் அப்படின்ற சொல் இருக்கும். அப்படி இல்லையா? அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இம்மூவர், இம்மூன்று அப்படி இல்லைன்னா இம்மூவர் அப்படின்ற சொல் இடம்பெற்று இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம அடுத்து நம்ம பாடல்கள் பார்ப்போம். அந்த பாடலில் இந்த மாதிரி சொற்கள்லாம் இருக்கும், பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இப்போது இதை பேஸ் பண்ணிருக்கக்கூடிய பாடல்கள் என்னென்ன? ஸோ 7ஆம் வகுப்புன்னு பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் கிடையாது. ஸோ பழைய புத்தகத்தில் 7ஆம் வகுப்பில் திருக்கடுகம் சார்ந்த பாடல்கள் இருக்குது. ஓகேவா? ஒரு 3 முக்கியமான பாடல்கள் இருக்கும் இந்த ஒரு 7th ஸ்டாண்டர்டான இந்த யூனிட்டில். ஃபஸ்ட்டு வந்து பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா தூயவருடைய செயல்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது நல்லாதனார் நம்மளுக்கு சொல்கிறார். ஓகேவா? ஸோ இந்த பாடல் பார்த்துருமா? பாடல் மற்றும் அதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் ப்ளஸ் பாடலுடைய பொருள்.
பார்த்துருமா அங்கே பாருங்க, உன் பொழுது நீராடி உண்டலும், உன் பொழுது நீராடி உண்டலும், என் பெரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும், தோல் வெற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை, இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில். தூயம் என்பார் தொழில். உன் பொழுது அப்படின்னா உண்ணும் பொழுது, பெரினும் அப்படின்னா பெற்றாலும், பால் பற்றி அப்படின்னா ஒரு பக்க சார்பு, நடுநிலைமையே இல்லாமல் இருக்கிறது, அதாவது பொய் சொல்றது. ஓகேவா? தோல் வற்றி அப்படின்னா தோல் சுருங்கி, சாயினும் அப்படின்னா அழியிறது, சாதல் சொல்லுமோ அதான் சாயினம். சாயினம் அப்படின்னா அழியிறது, சாகுறது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சான்றாண்மை. சான்றாண்மை என்னமா? சான்றாண்மை நம்ம திருக்குறளை பார்த்துருவோம் இல்லையா? சான்றாண்மை அப்படின்றது அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல். அறிவு ஒழுக்கங்களில், பொதுவாக ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல், அதான் சான்றாண்மை. குன்றாமை அப்படின்றது குறையாமல் இருக்கிறது, அதான் குன்றாமை. தூயம் அப்படின்னா தூய்மை உடையவர். தூயம், தூயம் அப்படின்னு படிக்கக்கூடாது, தூயம் படிக்கணும். ஓகேவா? ஒரு மாத்திரை தூவா சேர்த்து படிக்கணும், அவ்வளோதான். தூயம். ஓகேவா? தூய்மை உடையவர். பாடலுடைய பொருள் பார்த்துடலாமா? அங்கே பாருங்க, நீராடிய பின் உண்றது, இது ஒன்று. அடுத்து எவ்வளோ பெரிய ஒரு பயன் நம்மளுக்கு கிடைச்சாலும் சரி, எவ்வளோ நல்லது நம்மளுக்கு கிடைச்சாலும் பொய் சாட்சி சொல்லக்கூடாது. பொய் சாட்சி சொல்றது மூலியமா வரக்கூடிய பயன் நம்மளுக்கு தேவையில்லை. ரெண்டாவது. ஓகேவா? ரெண்டாவது கருத்து, உடல் வாடி தளர்ந்த போதும், அதாவது உடல் வாடி குன்றினாலும் கூட நம்முடைய அறிவு ஒழுக்கங்களில் குன்றாமல் இருக்கணும். நம்முடைய அறிவு ஒழுக்கங்களில், அதாவது சான்றாண்மையில் குன்றாமல் இருக்கணும். ஓகேவா? இது மூணாவது. இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு அவனுடைய மனம், அவன் பேசக்கூடிய மொழி, அதாவது வார்த்தைகள், சொற்கள் மற்றும் அவனுடைய உடல், அப்போ மனம், மொழி, மெய்களால் தூய்மையுடைய ஒருத்தவன் செய்யக்கூடிய செயல்கள் இதெல்லாம். ஓகேவா? நீராடிய பின் சாப்பிடணும், எவ்வளோ பெரிய பயன் கிடைச்சாலும், நன்மை கிடைச்சாலும் பொய் சாட்சி, பொய் பேசுறது கூடாது. உடல் வாடினாலும் அறிவு ஒழுக்கத்தில் குன்றாமல் இருக்கும். சான்றாண்மைன்றது இல்லாமல் இருக்கணும். சரியா? சான்றாண்மையோடு இருக்கணும். அறிவு ஒழுக்கங்களை சிறந்து இருக்கணும். அதை பார்த்தீங்கன்னா குன்றாமை அப்படின்றது சான்றாண்மை குறையக்கூடாது. சான்றாண்மை அப்படின்னா தான் அறிவு ஒழுக்கங்கள் நிலையாக இருக்கிறது. ஓகேவா? அந்த சான்றாண்மை குறையக்கூடாது, அறிவு ஒழுக்கங்கள்லாம் குறையக்கூடாது. ஓகேவா? இந்த மூன்று கருத்தில் இந்த ஒரு பாடலாம் சொல்லியிருப்பார். புரிச்சுதாமா? ஸோ ஓகே, இந்த மூன்றும் ஒரே நிமிஷமா. ஓகே ஓகே, அடுத்த பாடல் பார்க்கலாமா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தலைப்பில் கொடுத்துருப்பாங்க, அற உணர்வு. நல்லா பாருங்க, அற உணர்வு. அதை பார்த்தீங்கன்னா அற வழியில், அற உணர்வு. அற உணர்வு உடையாரிடத்து உள்ளவை. அற உணர்வோடு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள்ட்ட என்ன இருக்கும், அவங்க எப்படி வாழ்வாங்க. புரியுதா? நல்லா பாருங்க, எல்லாருக்கு ஒன்று ஈயும், எல்லாருக்கு ஒன்று ஈயும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும். சரியா? நெறிப்பாடும். எவ்வுயிருக்கும் துன்புறுவச் செய்யாத தூய்மையும் இம்மூன்றும், இந்த மூன்றும் நன்றறியும் மாந்தர்க்கு உல. சரியா? நன்றறியும் மாந்தர்க்கு உல. பார்த்துருமா? பொருள் பார்த்துருமா? பாருங்க, ஈயம் அப்படின்றது, ஈதல் அப்படின்றது அழித்தல், கொடுக்கிறது. ஓகேவா? நில்லாமை அப்படின்றது நிலையாமை. நெறி அப்படின்னா வழி. தூய்மை அப்படின்னா தூய தன்மை, வேற ஒன்றும் கிடையாது. மாந்தர் அப்படின்னா மக்கள், அவ்வளோதான். பாருங்க, பொருள் பார்த்துருமா? அங்கே பாருங்க, வறியவருக்கு பொருளை அளித்தல். சரியா? எல்லாருக்கும் ஒன்றியும் பார்த்தோமா? அது ஒன்று ஃபர்ஸ்ட். அடுத்து, இவ்வுலகத்து பொருள்களின் நிலையாமையை அறிந்து நல்வழி நின்றல். இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது கிடையாது, அது தெரிஞ்சு நல்ல வழியில் நடக்கணும். இது ரெண்டாவது. அதே போல எவ்வுயிருக்கும், எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாது நிலையில் வாழ்தல், எந்த ஒரு உயிரையும் கொல்லாது துன்புறுத்தாம வாழ்றது மூன்றாவது. ஓகேவா? இம்மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே, அதை பார்த்தீங்கன்னா மக்களுக்கே என்றும் உண்டு. அதாவது இந்த மூணும் அறவழியில் நடக்கக்கூடிய மக்களுக்கு உரியவை அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த மூன்று கருத்துக்கள் இந்த பாடலில். அடுத்த பாடல் பார்ப்போமா? ஓகே, அடுத்த பாடல் பாருங்க, புதரில் விதைத்த விதை. புதரில் விதைத்த விதை பாருங்க, முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும். இந்த மூன்றும் இவை மூன்றும் தூற்றின் கண் தூவிய வித்து. தூற்றின் கண் தூவிய வித்து, தூற்றின் கண் தூவிய. நல்லா பாருங்க, பாடலுடைய வரிகள் முதற்கொண்டு ரொம்ப முக்கியம். ஏன் அதை அப்படியே கொடுத்து எந்த பாடல் வரிகள்னு கொஸ்டின் கேட்கலாம், இல்லை அந்த பாடல் வரிகளை இயற்றியாருன்னு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியணும். பாடல் வரிகளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொழுது பார்த்துருமா, நிறை ஒழுக்கம் அப்படின்னா மேலான ஒழுக்கம். நிறை ஒழுக்கம் அப்படின்னா மேலான ஒழுக்கம். தேற்றாதான் அப்படின்னா அதை கடைப்பிடிக்காதவன் அர்த்தம், அதை ஃபாலோ பண்ணாதவன் அர்த்தம். வனப்புனா அழகு, உங்களுக்கு தெரியும். தூறு, தூற்றின்கண் தூவி வித்துன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த தூற்று, அதாவது தூறுனா புதர்.
ஓகேவா? வித்து அப்படின்னா விதை, நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த 3 கருத்துக்கள் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாமா? அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன், அதாவது அறவழியில் இல்லாமல் அந்த ஆற்றல் நம்ம அறவழியில் நடக்கக்கூடிய இந்த ஆற்றலே இல்லாதவன் பெற்ற தலைமை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தவன் தலைமை பெற்றான் அப்படின்னா அது வேஸ்ட். சரியா? அப்படின்ற ஒரு கருத்து. அடுத்து பாருங்க, ஒழுக்கம் இல்லாதவன் கொண்ட தவன். ஒழுக்கமே ஒருத்தன்ட்ட ஒழுக்கமே இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நிறைய பார்த்துருக்கீங்க இல்லையா? அதாவது பார்த்தீங்கன்னா ஒழுக்கமாகவே இருக்க மாட்டான், நல்லவனாகவே இருக்க மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நம்ம கோயில்களுக்கு மாலை போகிறது, ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போகிறது, திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, பக்தியாக மாறுவான், எல்லாம் பண்ணுவான். அது முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவான். அதாவது இப்போ ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவமும் இது 2வது. அடுத்து பாருங்க, மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன், ஒரு சிறந்த அறவழியில் ஒரு சிறந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகும். நீ என்ன வேணா அழகாக இருந்துக்கோ, ஆனால் நீ ஒழுக்கம் இல்லாதவனா அறநிலையில் வாழாதவனா இருந்த அப்படின்னா அது யூஸ் கிடையாது. ஓகேவா? இது 3வது. ஓகேவா? அப்போ அறம் தவறாது செயல்படக்கூடிய ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை வேஸ்ட். ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொள்ளக்கூடிய தவம், என்ன தவம் இருந்தாலும் அது வேஸ்ட். அதனால எந்த பலனும் கிடைக்காது. ஓகேவா? மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகும் வேஸ்ட். ஓகேவா? அதான் சொல்றாரு, இம்மூன்றும் புதரில் விதைத்த விதை போன்றது. இந்த 3 இருக்கிறான், ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னா இந்த மூன்று பார்த்தீங்கன்னா இந்த 3 என்ன சொல்றது பண்புகளும் புதரில் விதைத்த விதை போன்றது. அப்போ புதரில் பார்த்தீங்கன்னா விதைகளை விதைக்கிறோம் அப்படின்னா அந்த புதர் அதை விளைய விடுமா? விளைய விடாது. அதே போல் புதரில் போய் ஒரு விதைகளை விதைக்கிறது எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஓகேவா? ஒரு கழனியில் போயிட்டு வயலில் போய் விதை விதைக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம அறுத்து என்ன பண்ணுவோம், நம்ம பயன்படுத்துவோம். அது ஒரு யூஸ் இருக்கும். புதரில் போய் விதையை வச்சோம் அப்படின்னா அது வரவும் வராது, அதனால எந்த யூஸும் கிடையாது. புரியுதாமா? ஸோ அதான் பயனற்றவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது இந்த 3 விஷயமே பயனில்லாத ஒரு விஷயம். ஓகே, அடுத்து பாருங்கள், 11th ஸ்டாண்டர்டில் நியூ புக்கில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. 11th ஸ்டாண்டர்டில் நியூ புக் பாருங்கள், கணக்காயர் இல்லாத ஊரும். ஓகேவா? இதுக்கு சொல்லும் பொருளும் இருக்காது. அதே போல் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நம்ம பாடலுடைய பொருளும் இருக்காது. சரியா? நான் சொல்கிறேன், அதை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணுறது தான் நோட் பண்ணிக்கோங்க, இல்லை ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நோட் பண்ணுற வந்தால் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் திரும்ப எடுத்து இந்த வீடியோ பார்க்க தேவை. நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு படிக்கும் போதே ஓகே இதுக்கு தான் பொருள்ன்றது தெரியும். இல்லை ஒரு சில டைம் இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஒரு 2 மாதம் கழித்து இந்த ஒரு பாடலுடைய பொருள் என்னன்றது நோட் பண்ணல அப்படின்னா திரும்ப அந்த வீடியோ பார்க்குற மாதிரி ஆகிடும். ஓகேவா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ கணக்காயர் இல்லாத ஊரும். ஓகேவா? அப்போ கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோர் இல்லாத அவைக்கலனும். அதாவது பிணக்கருக்கு அப்படின்னா முரண்படுறது. இப்போ ஒரு அவை, ஒரு சிறந்த ஒரு அவை, கற்றோர்கள் இருக்கக்கூடிய அவை இருக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு டவுட்ஸ்ன்றது இருக்கும் இல்லையா? டவுட்ஸ்ன்றது இருக்கும். ஒரு சில பேர் நான் சொல்கிறது தான் கரெக்டும்பாங்க, இன்னொரு சில பேர் நான் சொல்கிறது தான் கரெக்டும்பாங்க. அப்போது இவங்களுக்குள்ள என்ன வரும், ஒரு ப்ராப்ளம்ன்றது கிரியேட் ஆகும். ஓகேவா? ப்ராப்ளம்ன்றது என்னது, கருத்தில் ஒரு முரண்பாடுன்றது இருக்கும். அப்போது யார் சொல்கிறது சரி, யார் சொல்கிறது தவறு அப்படின்றத தீர்த்து வைக்கக்கூடிய சிறந்த மூத்தோர்கள் இல்லாத ஒரு அவைக்களம். ஓகேவா? இதுவும் அடுத்து பாருங்களேன், பாத்துண்ணும் தன்மையிலார். பாத்துண்ணும் தன்மையிலாளர் அயல் இருப்போம். அதாவது பாத்துண்ணும் அப்படின்னா அந்த இடத்துல பகுத்து உண்ணுதல். அதான் பாத்துண்ணும் கொடுத்துருப்பாங்க. சரியா? பகுத்து உண்ணுதல், அதாவது நம்மள்ட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு பிரித்து கொடுத்து சாப்பிட்றது. அப்போ அந்த மாதிரி பகுத்து உண்ணக்கூடிய தன்மை இல்லாதவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அருகில் அயல் இருப்பு அப்படின்றது அவங்களுக்கு அருகில் இருக்கிறது, அவங்க கூட இருக்கிறது. ஓகேவா? இந்த 3 விஷயமே நன்மை பயத்தில் இல்லை அப்படின்னது, நன்மை பயக்காது, நல்லதை செய்யாது. ஓகேவா? அப்போ ஒரு ஊரில் கணக்காயர் இல்லை அப்படின்னா அந்த ஊருன்றது பொதுவாக ஒரு சொல்லுது நல்லது கெட்டது வரவு செலவு இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஒரு நல்லமைன்றது தெரியாமல் போயிடும். அடுத்து பிணக்க இருக்கக்கூடிய மூத்தோர், ஒரு ஐயம் இருக்குது, ஒரு தவறுதல் இருக்குன்னா அது திருத்தக்கூடிய மூத்தோர்கள் இல்லாத ஒரு அவை இருந்து எந்த யூஸும் கிடையாது இல்லையா? அதே போல் பகுத்துண்ணக்கூடிய தன்மை இல்லாதவன் பக்கத்தில் நம்ம இருக்கிறோம்னா நம்மளும் சுயநலவாதியாக இருப்போம். நம்மள்ட்ட எக்ஸ்ட்ரா இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுத்து வாழவே மாட்டோம். ஓகேவா? அப்போ இந்த 3ம் நன்மை செய்யவே செய்யாது. இந்த 3ம் யாருக்கிட்ட இருக்கோ இல்லை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதனால் எந்த ஒரு நன்மையும் இருக்காது. புரியுதாமா? ஸோ இதுதான் இந்த பாடலுடைய பொருள். அடுத்து பார்க்கலாமா? ஓகே, ஒரே நிமிஷமா. ஓகே, கடைசியில் ஸ்கூல் புக்ஸில் எதுவுமே இருக்காது. இது வெளியில் தீவிர புத்தகம் போன்ற முக்கியமான புத்தகத்தில் எடுத்த ஒரு சில முக்கியமான திருகடுக நூல் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் பார்த்துருவோமா? பாருங்க, நெஞ்சம் அடங்குதல் வீடாகும். நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நெஞ்சம் அடங்குதல். அப்போ நெஞ்சம்ன்றது இந்த இடத்துல நம்ம மனசில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, நம்ம வெகுளித்தனமாக இருக்கலாம், மற்றவங்க மேலே கோவப்படுறது, இல்லை தேவையில்லாமல் பேராசைப்படுறது, ஆசைப்படுறது, இது எல்லாத்தையும் நம்ம அடக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ நெஞ்சம் அடங்குதல் அப்படின்றது வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நம்ம பெறக்கூடிய வீடு பேரு, நம்ம பெறக்கூடிய புகழ். அப்போ எவர் ஒருத்தர் நெஞ்சத்தை அடக்கி வாழ்றாரோ, ஆசையை, பேராசையை, சினத்தை இதெல்லாம் அடக்கி வாழ்றாரோ அவர் சிறந்த புகழ் அடைவார். அதான் நெஞ்சம் அடங்குதல் வீடாகும். ஓகேவா? அடுத்து பாருங்க, வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான். இந்த இடத்துல விருந்திருக்க அப்படின்றது விருந்தினர் இருக்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ வேளாளன் என்பான் அதாவது ஒரு வேளாண்மை செய்கிறவன், ஒரு விவசாயி, ஒரு சிறந்த விவசாயி, பொதுவாக ஒரு விவசாயின்றவன் விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, பசியோடு இருப்பாங்க அப்படின்னா, ஓகேவா, அவங்கள சாப்பிட வைக்காம அவன் சாப்பிடவே மாட்டான். ஓகேவா? அவன் தான் சிறந்த வேளாளன். அப்போ வேளாண்னா விருந்தினர் இருக்க அவன் சாப்பிட மாட்டான், அவங்கள உண்ண வச்சுட்டு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவான். ஓகேவா? அடுத்து பாருங்க, தாளாளன் என்பான் கடன் பட வாழாதான். ஓகேவா? பாருங்க, தாளாளன் என்பான் அதாவது விடாமுயற்சியோடு என்ன பண்ணுறது, கஷ்டப்பட்டு உழைச்சு வாழக்கூடியவன் அவன் தான் தாளாளன். மனம் தளராது முயற்சியோடு வாழ்றவன் தாளாளன். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாளாளன் என்பவன் கடன் பட வாழாதான், கடன் வாங்கி வாழவே மாட்டான். சரியா? அதான் அந்த பொருள் சொல்லுது. ஓகேவா? அடுத்து பாருங்க, இதுல இன்னொன்று இருக்கும் ஆக்சுவலா. சரி, அதுவும் நல்ல ஒரு பாடல் வரிகள் பார்த்துக்கோங்க. கோலாளன். சரியா? அப்படியே கீழே கூட எழுதிக்கோங்க. கோலாளன் என்பான் மறவாதான். இது நான் சொல்லி இடன்றதெல்லாம் மடக்கி எழுதியிருக்கேன், நீங்க ஒரே லைன்ல எழுதிக்கணும். சரியா? கோலாளன் என்பான் மறவாதான். ஓகேவா? கோலாளன் என்பான் மறவாதான். யாருக்கு? டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நம்மளுக்கு தான், உங்களுக்கு தான் சொல்றாங்க. ஓகேவா? என்ன சொல்றாங்க? கோலாளன் என்பன். கோலாளன் யாரு? ஒரு சிறந்த மாணவன், சிறந்த மாணவன் இல்ல சிறந்த ஒரு கல்வியாளன் அப்படின்றவன் எதை கற்கிறானோ அவன் மறக்க மாட்டான். அதான் மறவாதான். அப்ப கோலாளன் என்பான் மறவாதான். இந்த இடத்துல கோலாளன் அப்படின்றவன் மாணவன் இல்ல கல்வி கற்பவன், கற்றறிந்தவன், புரியுதா? இல்ல கல்வியாளன், நீங்க எப்படி வேணா எழுதிக்கலாம். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, ஒரே நிமிஷமா. அடுத்து பாருங்க, நிறை நெஞ்சம் உடையானை நல்குரவு அஞ்சும். நிறை நெஞ்சம் உடையானை. நிறை நெஞ்சம் என்னமா, எனக்கு இது போதும்ன்ற வாழ்றான் பாத்தீங்களா, எனக்கு இது போதும் சொல்லிட்டு மன நிறைவோடு வாழ்றவன், வீரத்தோடு வாழ்றவன், மனம் முழுக்க வீரத்தோடு வாழ்றவன், எதையும் எதிர்கொண்டு வீரத்தோடு வாழ்றவன், இவங்களெல்லாம் நல்குரவு. நல்குறனமா வறுமை என்னைக்குமே அஞ்சாது. புரியுதா? வறுமை என்னைக்குமே அஞ்சாதுல, வறுமை என்னைக்குமே அவங்கள நெருங்காது. புரியுதா? அப்படின்னது வறுமை அவங்கள கண்டு அஞ்சும் சொல்றாரு. ஓகேவா? அப்ப நிறை நெஞ்சம் உடையானை, அவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து, உடையவங்களை பார்த்து நல்குறவுன்னு சொல்லக்கூடிய அந்த வறுமை என்ன பண்ணுமா, அஞ்சுமா, அவங்கள்ட்ட போறதுக்கு அஞ்சும். ஓகேவா? அடுத்து பாருங்க, நட்பின் கொழுமுலை. ஆக்சுவலா அது கொழுமுலை பார்த்துக்கோங்க. நட்பின் கொழுமுலை பொய் வழக்கின் இல்லாகும். அதாவது நல்ல நட்பு. சரியா? கொழு அப்படின்றது என்னமா, செழிப்பு. டே ரொம்ப கொழுன்னு இருக்கடா நீங்க சொல்லுவோமா, என்னது செழிப்பா இருக்கான்னு அர்த்தம். ஓகேவா? செழிப்பு. ஓகேவா? ஒரு சிறந்த ஒரு செழிப்பான ஒரு நல்ல நட்பு இருக்குன்னா அந்த நட்புல என்னைக்கு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறோமோ, பொய் வழக்கு, பொய்ன்றது சொல்ல நட்புக்குள்ள, அதாவது நண்பர்களுக்குள்ள பொய் சொல்ல எப்போ ஆரம்பிக்கிறோமோ அப்போ அந்த செழிப்பான நட்பு என்ன ஆயிடும், இல்லாம போயிடும். அதான் இல்லாகும். ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க, இன்னும் இருக்கிற ஒரு சில வரிகள் தான் பார்த்துக்கோங்க. ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக பழைய வீடியோ இது இதே பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ பழைய வீடியோ பார்த்தவங்க பிரச்சனை கிடையாது, திரும்ப நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த கிளாஸை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. புதுசாக இருந்தபடிய ஃப்ரெஷர் ஆகட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி நான் கிளாஸே பார்க்கல சார் அப்படின்றவங்க புதுசாக நோட்ஸ் எடுக்கிறவங்க நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, கொண்டான் குறிப்பறிவால் பெண்டாட்டி. இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். ஓகேவா? கொண்டான் அப்படின்றவன் கணவன். ஓகேவா? கணவனுடைய மனதை அறிந்து, அவனுடைய மனதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குறிப்பை, அந்த எண்ணத்தை அறிந்து செயல்படுவர்கள் தான் ஒரு சிறந்த ஒரு பெண்டாட்டி, ஒரு மனையாள் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், என்ன சொல்றது, ஆண்களுக்கும் பொருத்தலாம் இல்லையா? ஆக்சுவலா அது ஆண்களுக்கு பொருத்துற மாதிரி இல்லை, நான் சொல்றேன். ஓகேவா? இங்க பாருங்க, கொண்டாள் இப்படி சொல்லலாம் இல்லையா? கொண்டாள் குறிப்பறிவான் சிறந்த கொண்டான், அதாவது கொண்டான், இங்கேயும் கொண்டான் போடலாம். சரியா? இங்க கொண்டாள் போடலாம், குறிப்பறிவான் அப்படின்றது போடலாம், இங்க திரும்பவும் கொண்டான்னு போடலாம். ஓகேவா? ஓகேவா? இந்த காலத்துக்கு பிறந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த காலத்தில் எப்பயுமே ஒரு என்ன சொல்றது, ஒரு பேட்ரியார்கல் சொசைட்டி அடிப்படையில் அப்போ வந்து எழுதிட்டாங்க, அப்போ இது பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்றது, பெண்ணையும் பேசுகிறோம், ஈக்குவாலிட்டின்றதை பேசுகிறோம், அப்போ ரெண்டு பேருக்கு இது பொருந்தணும் இல்லையா? ஓகேவா? ஸோ அப்போ கொண்டான் குறிப்பறிவால் பெண்டாட்டி அப்படின்னா கொண்டவன் கணவனுடைய மனதை அறிந்து நடப்பவள் பெண்டாட்டி. அதே போல ஒரு பெண்டாட்டியுடைய மனதை அறிந்து நடக்கக்கூடியவன் தான் ஒரு சிறந்த கொண்டான். கொண்டான்னா யாரு? கணவன். ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க, கடைசியா முக்கியமான பாடல் வரிகள். நல்விருந்து ஓம்பலின் நட்டாளாம். அதாவது ஒரு சிறந்த மனையாள் அப்படின்றவ யாரு, ஒரு சிறந்த கற்புடைய ஒரு மனையாள், ஒரு பெண்ணுன்றவ எப்படி இருப்பா அப்படின்றத நல்லா அதனால் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, நல்விருந்து ஓம்பலின் நட்டாளாம். ஸோ தன்னை போலவே
நம்ம வீட்டை தேடி எந்த ஒரு விருந்தினர் வந்தாலும் அவங்களுக்கு நல் விருந்த கொடுத்து தான் ஓம்பலி, நல் விருந்த கொடுத்து அவங்கள என்ன சொல்றது நம்ம பார்த்துக்கிறது. ஓகேவா? இந்த ஒரு பண்பை கொண்டு இருக்க நல்லா பாருங்க. நட்டம்ன்றது இருக்கணும், நட்புன்றது இருக்கணும், வாண்டடா அதை செய்யணும். ஓகேவா? இந்த ஒரு எண்ணத்தையும் இந்த ஒரு பண்பையும் அடுத்து பாருங்க. வைகளும் இல்லறம் செய்தலில் ஈன்ற தாய். ஓகேவா? இல்லறம் செய்யறதுல வீட்டில் அதை பார்த்தீங்கன்னா வீட்டை வழி நடத்துறதுல இல்லறம் செய்தல தன்னுடைய தாய் போன்ற ஒரு பண்பையும் தொல்குடியின் மக்கள் பெறலின், அதாவது ஒரு சிறந்த மக்கள்களையும், மக்கள்லாம் யார் இந்த இடத்துல பிள்ளைகள், ஒரு சிறந்த பிள்ளைகளை பெற்றெடுப்பதிலையும் இருக்கக்கூடிய மனைக்கிழத்தி. மனைக்கிழத்தினா யாரு? மனையாள். மனையாள்னா யாருமா? மனைவி. ஓகேவா? இந்த மூன்றையும் நல்லா பாருங்க. விருந்து படைக்கிறதுல சிறந்த ஆளாகவும், வீட்டை இல்லறத்தை பார்த்துக்கிறதுல நம்ம தன்னுடைய தாய் போன்றவளாகவும், பிள்ளைகளை பெற்றெடுப்பதில் ஒரு சிறந்த மனையாளாகவும் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனைப்பெண். இம்மூன்றும் கற்புடையால் பூண்ட கடன். இந்த மூணும் ஒரு சிறந்த கற்புடைய பெண் கொண்டிருக்கக்கூடிய கடமையாம். ஓகேவா? இது அந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் என்ன சார் அப்படிலாம் எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு பெண்கள் என்ன பண்ணலாம், உடனே ஒரு பெண்ணியன்ற அடிப்படையில் வேற மாதிரி கருத்துக்கள் எடுத்துக்காதீங்க. ஸோ இது வந்து திருக்கடக நூலில் இருக்கக்கூடிய பாடல்கள். ஓகேவா? ஸோ ஓகேம்மா, ஃபைன். அதே போல் இந்த ஒரு காலகட்டத்துக்கும் என்னதான் நம்ம மாடர்ன் வேர்ல்டில் இருந்தாலும் ஒரு சில பண்புகளை, நம்மளுடைய பண்பாட்டை நம்ம அதை ஃபாலோ பண்ண வேண்டியது பெண்களாகிய கடமை உங்களுக்கும் இருக்குது. ஓகேவா? ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது. சரியா? ஸோ ஓகேம்மா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கடுக நூல் இருக்கக்கூடிய முக்கியமான பாடல் வரிகள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்க வேண்டியது. ஓகேவா? ஸோ இந்த பாடல் வரிகள்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரே நிமிஷம் என்னுடைய திருமுகத்தை கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ தெரியுதா? ஸோ ஃபைன். ஸோ இதான் முக்கியமான பாடல் வரிகள். ஸோ இது 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 7th ஸ்டாண்டர்டில் ஓல்டு புத்தகத்தில் இருக்கக்கூடிய, பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் ஒரு 3 பாடல்கள் இருக்கும். அதனுடைய சொல்லும் பொருளும் அதனுடைய பாடலுடைய பொருள். ஓகேவா? அதுக்கப்புறம் நல்லாதனார் மற்றும் திருடுக நூலுடைய ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். சரியா? ஸோ இதெல்லாம் அழகாக படிச்சுக்கோங்க. இது வந்து ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் புக்குன்னு சொல்லக்கூடிய நம்ம தேவையா புத்தகத்துலேருந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் எடுத்து தொகுத்து தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரும், பார்த்துக்கோங்க. ஸோ திருக்கடுக நூல் வந்து கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஸோ நோட்ஸ் எடுக்காதவங்க அதுக்காக எடுத்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்து நான் நோட்ஸ் எடுத்துக்கேன் சார் அப்படின்றவங்க இந்த வீடியோக்கு நீங்கள் வந்துட வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் ஓகே. ஸோ திரும்ப ஒரு டைம் வந்து சார் ஒரு டைம் ரீகால் பண்ணேன், ரிவிஷன் பண்ண மாதிரி இருந்தது, என்கிட்ட ஆல்ரெடி நோட்ஸ் இருக்குது அப்படின்ற பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி தம்ஸ் அப் கொடுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு கண்ட்ரோட பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.